யாழ்ப்பாணத்தில் உள்ள செம்மணி சிந்துபாத்தி மயானத்தின் அகழ்வு பணிகள் 8 வாரங்களுக்கு தொடர வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கா ஊடக பணிப்பாளர் பிரிகேடியர் வருண கமகே இதனை தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழியில் இருந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் புதைக்கப்பட்ட 141 நபர்களின் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. செம்மணி பகுதியில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 1 மற்றும் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 2 என நீதிமன்றத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளில் இந்த மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இந்த பகுதியில் மேலும் மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் இருக்கின்றனவா என்பது தொடர்பான ஊடுகதிர் பரிசோதனை அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையின் பிரகாரம் கணிசமான மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் இருக்கின்றமை அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இந்த வாரம் செம்மணி அகழ்வு பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என எதிர்வு கூறப்பட்ட நிலையில் தற்போது எதிர்வரும் வாரமே ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த புதைகுழியில் அகழ்வு பணிகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படுவதாக கூறியுள்ள ஸ்ரீலங்கா ஊடக பணிப்பாளர் பிரிகேடியர் வருண கமகே இது நீதிமன்றம் மற்றும் காவல்துறைக்குரிய குடிசார் விடயம் எனவும் குறிப்பிட்டுள்ளார்.